உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு தலையில பெயின் இருக்கா? இந்த மாதிரி 8லேருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கு தலையில பெயின் இருக்கு. நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம்? 2 விஷயம் நான் சொல்றேன். ரொம்ப நேச்சுரலான மெத்தட், நம்ம ரொம்ப பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ற மெத்தட் தான். நம்ம பாட்டி எல்லாம் கூட நமக்கு அதை செஞ்சிருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எண்ணெய் யூஸ் பண்றது. எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணலாம்? வாரத்துக்கு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நான் சொல்ற மாதிரி எண்ணெயில சில பொருட்களை போட்டு அதை யூஸ் பண்ணும்போது பெயினோட தொல்லை வந்து கொஞ்சம் குறையும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய், 2 எண்ணெயில எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துட்டு அதுல ஒரு பல்லு சின்ன பூண்டு அதை லைட்டா நச்சுட்டு அதுல போடணும். 2 மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகாய், ரொம்ப பெருசு இல்ல, விதையை எடுத்துட்டு கூட நீங்க போடலாம். இதை எண்ணெய் லேசா ஹீட் பண்ணிட்டு அதுல இது நான் சொன்ன பொருள் எல்லாம் போட்டு அது ஒரு வெடி வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு ½ hour to 1 hour அப்படியே விட்டுறதுக்கு அப்புறம் அந்த சாறு அதுல இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம ஸ்கேல்ப்ல நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு அந்த ஆயிலை எடுத்து நல்லா ஒரு ஸ்கேல்ப் வகுடா சீவி அதுல வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். அது ஒரு 5லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க மசாஜ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப், அந்த எண்ணெயை எதை வச்சு வாஷ் பண்ணலாம்? நம்மளோட அதே மாதிரி நேச்சுரல் கேரான சிக்கக்காய். இந்த சிக்கக்காய் வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கணும். வேற எதுவும் ஷாம்பூ பேஸ்டு சிக்கக்காய் இல்லை. அதாவது அந்த சிக்கக்காயில நுரையே இருக்காது, மண்ணு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரிஜினல் சிக்கக்காய். ஸோ அதை வாங்கிக்கோங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டே நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, இல்லை நீங்க அரிசி வீட்டில் வடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி, அதுல இந்த சிக்கக்காயை நல்லா ஊற வச்சிடுங்க. கூட ஒரு 50 கிராம் வசம்பு தூள் அதை வந்து அதோட சேர்த்து ஊற போட்டுடுங்க. அதை அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தலையில ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த பொடியை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி, ஆனா முக்கியமான ஒரு விஷயம், சிக்கக்காய் போற வரைக்கும் நல்லா தலையை அலசி விடணும். அதுதான் ப்ராப்பரா சிக்கக்காய் வாஷ் பண்ற மெத்தடு. நீங்க அவசரமா தண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த சிக்கக்காய் பொடி தலையிலே இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பரா தலைக்குள்ள கையை விட்டு ஸ்கேல்ப் நல்லா வாஷ் பண்ணி விடணும். ஸோ அந்த வசம்போட கசப்புலையும் அந்த சிக்கக்காயோட இந்த வாசத்துலையும் தலையோட ஹைஜீன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல ரூட் ஹேர் ஃபாலிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். திருப்பி அந்த லைஸ் அண்ட் வாடைக்கு வந்து வராது. உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும் குழந்தைங்களுக்கு.